Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பஸ் ஸ்டாப்ல என்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பஸ் வந்து சென்னைக்கு போறக்கூடிய பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ற பஸ் ஸ்டாப் இதுதானா அப்படினு ஒருத்தங்கள்ட்ட கேட்கணும். அதுக்கு எப்படி கேட்கணும்னா is this the bus stop for Chennai? இந்த பஸ் ஸ்டாப் வந்து சென்னைக்கு போற பஸ் நிறுத்தக்கூடிய ஸ்டாப் தானா? Is this the bus stop for Chennai? ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பஸ் எப்போ வரும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you know when the next bus is supposed to arrive? Do you know when the next bus is supposed to arrive? அடுத்த பஸ் எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பஸ் வந்து சென்னைக்கு போகும் தானே அப்படின்னு கேட்குறதுக்கு போகுமான்னு கேட்கல, இந்த பஸ் சென்னைக்கு போகும் தானே அப்படின்னு கேட்குறதுக்கு is this the bus that goes to Chennai? Is this the bus that goes to Chennai? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பஸ் வந்து சீக்கிரம் வரும்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து ஜாபுக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து லேட்டாக போகண்டா, அதனால நான் சீக்கிரமாக பஸ் வரும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹோப் அப்படின்னா நம்புறது. ஐ ஹோப் த பஸ் கம் சூன். ஐ ஹோப் த பஸ் கம் சூன், சீக்கிரம் வரும்னு நான் நம்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி லேட் ஃபார் ஒர்க். ஐ டோன்ட் வாண்ட் டு பி லேட் ஃபார் ஒர்க். எனக்கு வேலைக்கு லேட்டாக போக வேண்டாம், நான் பஸ்ஸு சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பஸ் வரக்கூடிய டைம் டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்களா, அது வந்து இங்கே எங்கேயாவது போஸ்ட் பண்ணியிருக்காங்களா? பஸ் வரக்கூடிய டைம், இந்த பஸ் இந்த டைமுக்கு வரும் அப்படின்னு ஷெடியூல் பண்ணுறது இங்கே எங்கேயாவது போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறதுக்கு தேர் எ பஸ் ஷெடியூல். பஸ் ஷெடியூல்னா ஷெடியூல் அட்டவணைப்படுத்தி வச்சுருப்பாங்களே அதுதான் ஷெடியூல் சொல்கிறோம். இஸ் தேர் எ பஸ் ஷெடியூல் போஸ்டட் எனிவேர்? இஸ் தேர் எ பஸ் ஷெடியூல் போஸ்டட் எனிவேர்? எனிவேர்னா எங்கேயாவது ஒட்டி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெதர்னால கிளைமேட் வந்து மோசமாக இருக்கிறதுனால பஸ்ஸு டிலேயாக வருது அப்படின்னு எனக்கு கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஒண்டர்னா ஆச்சரியமாக இருக்கிறதுக்கு இஃப் த பஸ் இஸ் டிலேட் டுடே டியூ டு த வெதர். இஃப் த பஸ் இஸ் டிலேட் டுடே டியூ டு த வெதர்னால காலநிலை மாற்றத்தினால பஸ்ஸு லேட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த பஸ்ஸு வந்து மாலுக்கு போகுமான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டீங்க, இந்த பஸ் வந்து மாலுக்கு போகுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட கேட்குறதுக்கு do you know if this bus goes to the mall? Do you know if this bus goes to the mall? மாலுக்கு போகும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் நினைக்கிறேன் பஸ் வந்து போயிட்டு நான் நினைக்கிறேன், பட் அது பாஸ் ஆகி போனதை வந்து நான் பார்க்கல. நான் பஸ்ஸு வந்து பாஸ் ஆகி போனேன், உங்களை தாண்டி போனதை நீங்கள் பார்க்கல, நான் பார்க்கல, ஆனால் நான் வந்து பஸ்ஸு போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ சொல்கிறீங்க. அப்போ எப்படி சொல்லணும்? ஐ திங்க், நான் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் மிஸ் மை பஸ்ஸு, நான் என்னோடய பஸ்ஸை இப்போ தான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஐ டிடன்ட் see it pass by. அப்படின்னா அது வந்து போனதை நான் வந்து பார்க்கல. ஓகே. ஐ திங்க் ஐ ஜஸ்ட் மிஸ் மை பஸ். ஐ டிடன்ட் see it pass by. அது போனதை நான் பார்க்கல. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எந்த பஸ்ஸு போகும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. அது எப்படி கேட்கணும்னா could you tell me which bus goes to the hospital? Could you tell me which bus goes to the hospital? ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பஸ் போகணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து கரெக்டாக தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஷுர் which bus to take. ஐ எம் நாட் ஷுர் which bus to take. எந்த பஸ்ஸு போகணும்னு எனக்கு கரெக்டாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அரை மணி நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் ஆல்மோஸ்ட் half an hour. அரை மணி நேரமாக, ஆல்மோஸ்ட் half an hourனா அரை மணி நேரம் கரெக்டாக உங்களுக்கு தெரியாது. அரை மணி நேரமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து முன்னாடியே வெயிட் பண்ண தொடங்கி இப்போவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியாது, பஸ் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் ஆல்மோஸ்ட் half an hour. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க பஸ்ஸு வந்து எந்த டைமில் வேணாலும் வரலாம், யூஸ்வலாக கரெக்டாக பஞ்சுவலாக கரெக்டான டைமுக்கு வந்துடும், எந்த டைம் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லணும்னா த பஸ் ஷுட் பி ஹியர் எனி டைம் நவ். எப்போ வேணாலும் வரலாம். த பஸ் ஷுட் பி ஹியர் எனி டைம், எனி மினிட் நவ். எந்த நிமிஷத்துலையும் வரலாம். இட்ஸ் யூஸ்வலி ப்ரிட்டி பஞ்சுவல். எப்போவுமே இது கரெக்டாக வந்துடும். இட்ஸ் யூஸ்வலி ப்ரிட்டி பஞ்சுவல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஏரியாவுக்கு புதுசாக போயிருக்கீங்க, இந்த இடத்துல எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க பஸ்ஸு போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறீங்க. எப்படி கேட்கணும்? ஐ எம் நியூ டு த ஏரியா. இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு. ஹவு ஆஃபன் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க. ஹவு ஆஃபன் டூ த பஸ் ரன் அரவுண்ட் ஹியர்?
ஹவு ஆஃபன் டு த பஸ் ரன் அரவுண்ட் ஹியர், இங்கே எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க பஸ் போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு பஸ் பாஸ் இருக்குது, அந்த பஸ் பாஸை நீங்கள் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க. அப்போது ஒருத்தங்கள்ட்ட கேட்குறீங்க, நான் வந்து என்னோடய பஸ் பாஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் வந்து கேஷ் கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஐ ஃபர்காட் மை பஸ் பாஸ் டுடே, ஐ ஹோப் தே அக்செப்ட் கேஷ் ஃபேர், அவங்க வந்து கேஷ் ஃபேரை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் தே அக்செப்ட் கேஷ் ஃபேர், ரூபா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீ ஏன் உங்ககிட்ட வண்டி இருக்குல்ல, நீ ஏன் பஸ்ஸில் வர்ற அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ட்ரைவ் பண்ணி போகிறத விட இது வந்து கொஞ்சம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ ப்ரிஃபர் டேக்கிங் த பஸ், இட்ஸ் மோர் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி தேன் ட்ரைவிங். I prefer taking the bus, it's more environmentally friendly than driving. ட்ரைவ் பண்ணி போகிறத விட என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இது இருக்குது, அதனால தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் இருக்குல்ல, சாட்டர்டே சண்டே, வீக்கெண்டில் வந்து பஸ்ஸு போகுமா, பஸ் ஓடுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, உனக்கு தெரியுமா பஸ் போகுமான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, do you know if the bus runs on weekend, do you know if the bus runs on weekend. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மியூசிக் கேட்குறதுக்கு பிடிக்கும், ஏன்னா அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகிறது தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ லைக் டு லிசன் மியூசிக் while I wait for the bus. I like to listen to music while I wait for the bus. It's help pass the time. It helps pass the time. டைம் பாஸ் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பஸ்ஸில் இருக்கீங்க, இந்த ஸ்டாப் தான் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ஸ்டாப்பா அப்படின்னு பஸ்ஸில் இருந்துட்டு கேட்குறீங்க. ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க, இந்த ஸ்டாப் தான் ஏர்போர்ட்டுக்கான ஸ்டாப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு, இஸ் திஸ் த ஸ்டாப் ஃபார் த ஏர்போர்ட் ஷட்டில். ஓகே, இதுதான் ஏர்போர்ட் ஷட்டில் இறங்கிறதுக்கான ஸ்டாப்பா அப்படின்னு கேட்குறது. ஓகே, இவ்வளோதான் நம்ம பஸ் ஸ்டாப்பில் யூஸ் பண்ண சென்டென்ஸு. இது வந்து நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு சிச்சுவேஷன் வர டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி கான்வர்சேஷன் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை மாதிரி மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.